உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு ஆதரவாக மாறிய இந்திய தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு ஆதரவாக மாறிய இந்திய தேர்தல் ஆணையம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பெயரில், அதாவது எஸ்ஐஆர் என்ற பெயரில் ஒரு சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அமுல்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று அந்த வாக்காளர்கள் உயிருடன் உள்ளார்களா, இறந்து விட்டார்களா, அந்த முகவரியில் தான் உள்ளார்களா என்பதை சரிபார்த்து அவர்களுக்கு விண்ணப்பம் கொடுத்து பூர்த்தி செய்து மீண்டும் பெற்று கொண்டு மீண்டும் அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது, நீக்குவது சம்பந்தமாக இந்த பணிகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இந்த விண்ணப்பங்கள் நேரடியாக அந்த தேர்தல் அலுவலர்கள் சென்று வீடுகளுக்கு சென்று முகவரியை சரிபார்த்து ஆட்களை பார்த்து நேரடியாக வழங்குவார்கள். ஆனால் இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் தற்பொழுது யாரிடம் உள்ளன? இந்த எஸ்ஐஆர் திட்டம் ஒரு மோசடி திட்டம் என்று வர்ணிக்கப்பட்டது. பாஜகவுக்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. பீகாரில் ஒரு 50 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது போன்று தமிழ்நாட்டிலும் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படலாம் என்று திமுக ஐயம் தெரிவித்திருந்தது. இந்த எஸ்ஐஆர் சட்டமானது திமுகவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது, பாஜகவுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று பேசப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் நடக்கிற விஷயத்தை பார்த்தா இந்திய தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் எல்லாம் கரூரில் பார்த்தீங்கன்னா திமுக பொறுப்பாளர்கள் மொத்தமாக வாங்கிட்டு போயிருக்காங்க. மதுரையிலையும் அதான் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் எல்லாம் திமுகவினர் பெற்றுக்கொண்டு அவருக்கு அந்த திமுகவுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும், திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் அந்த எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை விநியோகித்து அதை நிரப்பி அதை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைச்சி அவங்க பேர் மட்டும் வாக்காளர் பட்டியலில் இருக்கிற மாதிரி பண்ணுது. அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது. இந்த எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் எப்படி திமுகவுக்கு சென்றது என்பது தெரியவில்லை. திமுகவினர் கைக்கு, திமுக பொறுப்பாளர்கள் கைக்கு போயிருக்கு. இது தேர்தல் ஆணையமே இதுக்கு உடந்தையாக இருக்குதா அல்லது திமுகவினர் மிரட்டினாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சட்ட திருத்தம், இந்த விண்ணப்பமானது திமுகவினர் கைக்கு போயிருக்கு. ஆக இந்திய தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு ஆதரவாக மாறிடுச்சா, திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு என்ன தோணுது?